வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கிட்ஸ் சேனல். குட் ஈவினிங் everybody. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம எக்ஸாம் எழுதும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்க, ரொம்ப கொஸ்டின் டஃப்பாக இருந்தது சிஸ்டர், எனக்கு ஆன்சரே பண்ண முடியல, அப்படி தான் எல்லாருமே சொன்னாங்க. நம்மளும் அப்படி தான் ஃபீல் பண்ணோம். ஆனால் 10 யூனிட்டும் படிச்சுட்டு நமக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இப்படி தான் எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் மார்க்கை பார்த்தா ஃபஸ்ட்டு மார்க்கே 126ன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கேட்டால் 100க்கு மேலேயே 800 பேர் 900 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸாம் எழுதும்போது பார்த்தோம் அப்படின்னா, நான்லாம் எக்ஸாம் எழுதிட்டு ரொம்ப மன ஆதங்கத்தில் வீடியோ போட்டப்போ சேமாக தான் எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஆமாம் சிஸ்டர், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப எல்லாருமே ஃபீல் பண்ணி தான் கொஸ்டின் டஃப்னு தான் சொன்னாங்க. மேக்ஸிமம் எல்லா மேஜருமே அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி மார்க்கை பார்த்தா எல்லா மேஜர்லேயுமே எல்லா மேஜரும் சொல்ல முடியாது, நம்ம தமிழ், ஆங்கிலம், கணிதம் இதில் மட்டும் பார்த்தோன்னா 100க்கு மேலே உள்ளவங்களுக்கே கிடைக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரியலை. நம்ம என்ன தான் படித்தாலும் நல்லா படித்தாலும் நமக்கு மட்டும் ஏன் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எல்லாருமே சேம் ஃபீலிங்கில் தான் இருப்பீங்க. 100க்கு கீழே எடுத்தவங்க எல்லாமே. நம்ம இண்டிவிஜுவலாக ரிசல்ட்டு பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்கும். சரி, நம்ம ஓரளவு பரவாயில்லாமல் மார்க் எடுத்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் நைட்டு கட் ஆஃப் பார்த்தோன்னே அப்படியே கட் ஆஃப்னு சொல்ல முடியாது, இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நமக்கு மனசு ரொம்ப பாதிச்சிருக்கும் எல்லாருக்குமே. அதுலேருந்து வெளியிலே வந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குமே அப்படி தான் இருக்குது. என்னடா நடக்குது, இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, எல்லாருமே கஷ்டம் தானடா சொன்னீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, பார்க்கலாம் என்ன சொல்ல. அது மாதிரி ஏதாவது மார்க்கை போட்டு சிஸ்டர் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா எப்போ என்ன மாறும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிவிக்கு இவங்க எப்படி கூப்பிட போகிறாங்கன்றது தெரில. இதுக்கடுத்து இந்த 5 மார்க்கை ஆட் பண்ணி, அதாவது 13ல் பாஸ் பண்ணிக்காங்க, 17ல் பாஸ் பண்ணிக்காங்கன்னா அந்த மார்க்கெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சிவிக்கு கூப்பிட போகிறாங்களா, இல்லை சிவிக்கு கூப்பிட்டு வச்சுட்டு ஆட் பண்ண போகிறாங்களான்றது தெரியல. ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் சிவிக்கு முன்னாடியே ஆட் பண்ண போகிறதா தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கிரேஸ் மார்க் பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இத்தனை மார்க் எடுத்திருக்கோம், நமக்கு கிடைக்குமா அப்படின்றது அது டெட்டு பாஸ் பண்ண இயரை வச்சு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க முடியும். நமக்கு இங்கிலீஷ் அப்படின்னா நமக்கு 105 வரைக்குமே 394 பேர் இருக்காங்க. ஸோ அதில் நம்ம எந்த இயரில் பாஸ் பண்ணியிருக்கோம், அந்த கிரேஸ் மார்க் எவ்வளோ ஆட் ஆகும் அதெல்லாம் பார்த்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கள்ல, நமக்கு இத்தனை வேக்கன்சி, அந்த வேக்கன்சிக்குள்ளே நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும்.